அனைவருக்கும் வணக்கம். இது சிவகாசி அகரம் ஜோதிடம் செந்தில் பட்டர் மற்றும் நெக்ஸ்ட்ஜென் அஸ்ட்ரோ மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து படங்களையும் மிக சிறப்பாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். மிக சிறப்பான முறையிலே கடந்த ஆன்மீக படங்கள், அதாவது சனிப்பயிற்சி படங்கள் எல்லாம் மிகவும் சொல்லியிருந்தோம். மக்கள் எல்லாரும் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பார்த்துருக்கிய. அது பற்றி நிறைய விவரங்களையும் என்கிட்ட கேட்டாங்க. எல்லாத்துக்கும் தெளிவான விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வருகின்ற ஆங்கில புத்தாண்டு படங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 எண்ணியபடி அனைவருக்கும் மிக சிறப்பான முறையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அனைவருக்கும் அமைய இருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 2+0+2+4 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். ஆயுள்காரகன் சனி பகவான். சனி பகவானுக்கு உரியமான கட்டமாக விளக்கக்கூடியது இந்த 8வது கட்டம். இப்போ முதல்ல நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு எப்போ பிறக்குது என்னங்கிறத பார்க்குறோம். நிகழும் மங்களகரமான சுஸ்தி ஸ்ரீ சோபக்கிருத வருடம் தட்சிணாயினம் ஹேமந்த் ரதோ மார்கழி மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு 16ஆம் தேதி முன்னிரவு, ஜனவரி 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமையும், கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும், பிரீத்தி நாமயோகமும் கௌளவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்னியா லக்னத்தில், நவாம்ச லக்னமாக ரிஷப லக்னம் மற்றும் மகோர திரியோலமும் கொண்டு இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுள்குடனும் ஆரோக்கியத்துடன் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரவும் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கிய சந்தானங்கள் கண்டிப்பாக பெருகும். வீடு மனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறை வழிபாட்டினால் கண்டிப்பாக அந்த முயற்சியை நீங்கள் அடையலாம். இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் உகந்தமான மக நட்சத்திரத்திலே பிறக்கிறது. எனவே மக்கள் அனைவருக்கும் பொன்னும் பொருளும் யோகமும் பெருகும். கன்னியர்களுடைய கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். ஆண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணையும் மக நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரும் வணங்கி வர இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். புத்தாண்டின் கிரகணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நவகிரகத்தின் சாரபலத்தின் அடிப்படையில் அதிகமான சந்தோஷங்களை அள்ளித்தர கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே. லக்னமானது கன்னி தைரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ரண ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே சனி, சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே ராகு, அஷ்டமம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான், விரயஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் உலா வருகிறது. சனியுடைய ஆதிக்கம் பெற்ற எண் 2024. இந்த வருடத்தின் கூட்டி எண் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் ராகுவும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்று இருப்பதால் இந்த ஆண்டிலே அனைவரும் துர்க்கையம்மனுக்கும் வராகியம்மனுக்கும் சிறந்த வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு வேளையிலும், திருமணமான சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை ராகு வேளையிலும், திருமணமாகி கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையிலும் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் பெற்று வழிபட்டால் கண்டிப்பான முறையிலே திருமணம்
தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே நேரத்திலே கடன்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வீடு மனை நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியிலே வராகி அம்மனுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட கண்டிப்பான முறையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு பெறுவார்கள். தொழில் அதிபதி புதனும் பஞ்சவரண ருணாதிபதி சனியும் கேந்திரம் பெற்றிருக்கிறார்கள். குடும்பாதிபதி பாக்யாதிபதி சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் காரணம் ஆயுள் காரணமாக விளங்கக்கூடிய சனி ரணருண ரோகத்தில் ஸ்தானத்தில் தைரிய அஷ்டமாதி சாரம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு துர்க்கை மணியும் வராகை மணியும் வழிபட்டு அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கட்டுக்கொடுக்கிறார்கள். பொது பலன்கள் இப்பொழுது கூறுகிறோம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல முறையிலே தொழில் வளர்ச்சி அடைய இருக்கிறது. பங்குச்சந்தைகள், ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தையில் நல்ல வளர்ச்சி காணும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல சரியாகும். இந்த ஆண்டு மே மாதம் 2024 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமது இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயரும். ரியல் எஸ்டேட் துறைகள் கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஆண்டு பொதுவாக குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கிறது. நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில்களில் எல்லாம் புனரைப்பு நடைபெற்று பல கோவில்களெல்லாம் நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற உகந்த ஆண்டாக இந்த 2024 அமைய இருக்கிறது. அரசாங்கத்திற்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக இருக்கிறது. கன்னியர்களுக்கு தகுந்த வளமாகவும் அவர்களுக்கு திருமணமாக வேண்டிய காலகட்டாயங்கள்லாம் வந்து சேர இருக்கிறது. குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர் துறை போன்ற கணிதம், ரசாயனம் போன்ற துறை மற்றும் ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்பட இருக்கிறது. வண்ணத்திரை, சின்னத்திரை என்று சொல்லக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள், அதில் நடிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். பொதுவாக இந்த ஆண்டு மக்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குமிடத்திலே எந்த ஒரு குறையில்லாமல் இருக்கும். ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய அவங்களுடைய உற்பத்தி பெருகக்கூடிய வாய்ப்புகள், மக்களுக்கு பொருளாதாரத்துறை உயரும். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் கொஞ்சம் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.25 வருடமாக உயராத அந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையெல்லாம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கிறது. தங்கம், வெள்ளி விலை உயரும். சேமிப்பவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நிறைய சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இந்த ஆண்டு சராசரியை விட வெப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. காடுகளிலே நெருப்பு பற்றி எறியக்கூடிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மற்றும் பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோக முக்கியமான அந்த திருவிழாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பற்றியும் கொஞ்சம் காண்போம். முக்கியமாக வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி தை பொங்கல் முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. மாசி மாதம் குலதெய்வ வழிபாடு நடக்கூடிய மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமான விழாக்களிலே பங்குனி மாதம் 12ஆம் தேதி பங்குனி உத்திரமும், பங்குனி மாதம் 29ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையும், சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு மிக முக்கியமான நன்னாளிலே ஆடி அமாவாசையானது ஆடி 19ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆவணி அவிட்டம் பூனல் போடக்கூடிய தேதி ஆவணி 3ஆம் தேதியும், ஆவணி மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையும் வர இருக்கிறது. முக்கியமாக சரஸ்வதி பூஜை இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியும், விஜயதசமி புரட்டாசி 26ஆம் தேதியும் வர இருக்கிறது. அதே நேரத்திலே
இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. ஐப்பசி 16ஆம் தேதி கந்த சஷ்டி, ஐப்பசி 21ஆம் தேதி சூரசம்ஹாரம். கடந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திலே கந்த சஷ்டி வந்தது. இந்த வருடம் ஐப்பசியிலே கந்த சஷ்டி வருகிறது. அதே நேரத்திலே திருக்கார்த்திகையானது கார்த்திகை மாதம் கடைசியாக 28ஆம் தேதி திருக்கார்த்திகை வருகிறது. மார்கழி மாதம் 10ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் மார்கழி 15ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியும் இந்த 2024ஆம் ஆண்டு முக்கியமான பண்டிகைகள். இதில் வருகின்ற மே 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன் பலன்களை அடுத்த காணொலியில் காண்போம். இப்பொழுது ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது தெரிந்து வரலாம். இப்பொழுது 3வது ராசியாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மற்றவர்கள் புகழும் வகையில் வாழ்க்கையை முறை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கியே இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் கைகூட இருக்கிறது. மற்றும் உங்களுடைய திருமண வயதை அடைந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல சுபகாரியங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நிலம், வீடு, வாகனம், ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த ஆண்டு அதிகமாக ஏற்பட வாய்க்கிறது. புத்திரர்களால், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் மேலோங்கினாலும் சமரச பேச்சால் நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டும். தட்பவெப்ப நிலை மாறுவதால் உடல்நலம் சற்று பாதிக்கப்பட இருக்கிறது. முன்னெச்சரிக்கையாயிருந்து நோய்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆதாயத்தை ஆடம்பரமான பொருளில் முதலீடு செய்வீர்கள். தங்கம் போன்ற பொருட்கள், வெள்ளி போன்ற நகைகள் வாங்கி உங்களுடைய முதலீடை ஆடம்பர பொருட்களிடம் நீங்கள் முதலீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரிகளிடம் மத்தியில் நல்ல பெயர் அனுப்புவீர்கள். சக ஊழியர்களால் தேவையில்லாமல் அதிருப்தியான சூழல் உருவாக வாய்ப்பிருக்கிறது. இந்த ஆண்டு அதிகமாக ஊழியர்களுடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பதால் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்களுடைய சக ஊழியருடன் வேலை சம்பந்தப்பட்டதை தவிர தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களுடைய இறைவனை வேண்டி அந்த தைரியத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவது நல்லது. நல்ல புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உருவாகும் நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுக்கு. தொழிலே முதலீடு செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு பட்டு, பருத்தி, தோல், நைலான் போன்ற ஆடம்பரமான அதிக தொழில் விருத்திகள் அதிகமான ஆடம்பர ஆடைகள் நன்றாக விற்பனை செய்யக்கூடிய இந்த ஆண்டிலே விதவிதமான வண்ணமயமான மாடல்கள் தயாரிக்கக்கூடிய ஆடை ஆபரணத்திற்கு இந்த ஆண்டு மிகுந்த செல்வாக்கு ஏற்பட இருக்கிறது. பொதுவில் அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் மனதில் தைரியமும் நல்ல லாபம் கிடைக்க வழி உண்டு. வியாபாரத்திற்கென்று புதிய அலுவலகம் வாங்குவீர்கள். உங்கள் வியாபாரத்தின் கிளைகளை பரப்புவீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சிறு சிறு கடன் பிரச்சனைகள் இவ்வாண்டுக்குள் அடைக்கப்படும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாபாரம், தொழில் நிமித்தமாக கடல் தாண்டி பிரயாணம் செய்ய ஏற்படலாம். பங்குதாரிடம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அரசு சார்ந்த ஆவணங்கள் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு லட்சிய சிந்தனையுடன் படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். இதனால் அனைவரிடம் பாராட்டு பெறுவீர்கள். நண்பரிடம் கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரச்சனை பெரிதாக இருக்க தங்கள் சக மாணவர்களுடன் அன்பாக பழக வேண்டும். ஆசிரியர்களுடைய அறிவுகளை, பெற்றோருடைய வழிகாட்டுதலையும் கேட்டு நல்ல மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வீட்டிலே உள்ளவும் மற்றும் வெளியிலே அரசு பணியில் உள்ள பெண்களும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் எந்த செயலிலும் காலதாமதம் இந்த ஆண்டு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பொறுமையாக கையாள்வது உங்களுடைய திறமை. குடும்பம் சார்ந்த பெண்களுக்கு வேலைகள் கடினமாக தென்படும். திட்டமிட்டு செய்வது கடினத்தை குறைக்கும். எனவே சேர்த்து வைத்த பணம் சுபகாரியங்களுக்காக கரையலாம். சுப செலவாதால் மனம் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய கண்டிப்பு குழந்தைகளை நல்ல வழிபடுத்துவதாக இருக்க வேண்டும். கலைஞர்கள் கிடைத்த வாய்ப்புகளை முறைப்படி அனுகொள்வது நல்லது, நன்மை தரும். கவனமாக அணுகினால் உங்கள் வெற்றிக்கு வழி உண்டாகும். உங்கள் நலனின் அக்கறை உள்ள நண்பர்கள் அவர்கள் சொல்வதை அறிவுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆண்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் பெற தகுந்த சூழல் உருவாகும். மேலிடம் கொடுக்கும் வேலைகளை கவனத்துடன் செய்யுங்கள். மற்றும் அவசியம் பெண் அரசியல் துறையினருக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அரசின் பார்வை உங்கள் மீதே இருக்கும் சூழல் உருவாகலாம்.
பகைவர்களும் நண்பர்களும் வாய்ப்புகள் உண்டாகும். தங்கள் வேய்க்கு நண்பர்களாகவும் குணமுள்ளவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அனைவருக்கும் நன்றி.